ஆனால் உங்களால் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறது தான் அனுமதிக்க முடியாத உண்டு. அவங்க இப்போ அந்த பிள்ளையை காட்டுங்க ஒருக்கா. இந்தா தங்கச்சி சாப்பிட்டீங்களா காலமே? ஆ சாப்பிடலையா? ஏன் இங்கே வாங்க. வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு தான் சமைக்கிறாங்க. அதுவும் இப்போ மழைன்ற காரணத்தால் வந்து உள்ளுக்கு வச்சு சமைக்கிறீங்க. மழை இல்லைன்னு சொன்னால் வெளியில் வச்சு சமைப்பீங்க. அப்போ அந்த உங்களோட இந்த வடை பெட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் அங்கே வச்சு சுடுவீங்க? வெளியில் வச்சு செய்கிறேன். வெளியில் வச்சு செஞ்சுட்டு அங்கே உள்ளுக்கு எடுத்துன்னு போவீங்க. என்ன சரி. உங்கள்கிட்ட சீதனம் தரையிலன்னு சொல்லி கொடுமைப்படுத்துதா? பிரச்சனை வந்தது. உங்களுக்கு அடிக்கிறவர் அப்படியே தலையெல்லாம் நிறைய உடைச்சிருக்கு. ஒரு அட்ரஸ் கேட்டவங்க அப்போ தேடி போன இடத்த அவங்க எனக்கு அவங்க வேறு எனக்கு ரோடில் எல்லாம் பிடிச்சி இல்லைங்களே ரோடில் எல்லாம் வச்சு அடிக்கலாம் வந்தவங்க. அவ விட்டுட்டார். இப்போ 3வது. எத்தனை வயசு இருக்கு அவருக்கு? 38 வயசு. 85ஆம் ஆண்டு. அப்போ ஒரு சிறிய ஒரு மன்மதன் மாதிரி இருக்கிறார். என்ன இப்போ 3வது கல்யாணத்தோட சரியா இல்லாட்டி இன்னும் கட்டு வேறாமா? சமைக்க நிப்பாட்டி போட்டு 8500 தராங்க. அதை வச்சு தான் நான் சில என்னோட வேறு ஒரு வருமானமே இல்லை. வேற ஒன்றும் இல்லை. நான் சோறு சமைச்சா கறி சமைக்க மாட்டேன். பருப்பு கறி நான் கோயிலான தண்ணி எடுக்கிறேன். மச்சமும் சாப்பிடல. குடிக்க தண்ணியும் இல்லை எனக்கு. என்ன கிணறு இல்லையா? கிணறு இருக்கு. அந்த கிணறு பாவிக்கிற புழு கிடக்கு நிறையவா. இந்த சூவை தான் நான் தையல் சாலை தைச்சு கொடுத்தேன். 2 அப்படி ஸ்கூலுக்கு போக்குலாம் கத்துறேன். இல்லை அப்படியே பிஞ்சு வைத்திருந்தா இது எனக்கு இது கூட வேண்டி கொடுக்க கூட எனக்கு வழியில் போடுத்து எல்லா பிள்ளைகளும் வடிவா வரண்டு சொல்கிறேன். நான் எனக்கு இது வேண்ட இப்போ 2000 ரூபா 3000 ரூபா நிறைய கஷ்டம் எனக்கு. என் நிலவை நான் புறந்தத்துல இருந்து தொடர்ச்சியாக கஷ்டத்தில் ஆயிடுச்சு. என்னை பாருங்கள் இதை பாருங்க. அதானக்கா இப்போ உங்களோட வீடும் பிரச்சனை. உங்களோட கையில் வந்து காசு இல்லை. இப்போ தச்சமே எவ்வளோ கையில் காசு செலவுக்கு? என்னட்ட 150 ரூபா வச்சு 150 ரூபா பிரச்சனை தான் எங்களுக்கு. ஒரு வசதி. அப்போ இப்போ என்ன முடிவோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? என்ன செய்யலாம்னு? என்ன செய்கிறேன்? சாகிறதா வழி வேறு ஒன்றுமே இல்லை. நான் செத்துருவேன். எப்பயோ செத்துருப்பேன். இந்த பிள்ளைகளை பார்க்க ஒருத்தரும் இல்லை. பார்க்க மாட்டாங்க ஒருத்தர். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தேத்தாதீவுன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு நானும் கவிதாசும் வந்து இந்த ஒரு ரோட்டால் போய்க்குள்ள வந்துட்டு இதில் இந்த வடைக்கடையை கண்டுட்டு வந்துட்டு வடை வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறித்து 2 வடை வாங்கி இவ்விடத்துலேயே வச்சு நாங்கள் சாப்பிட்றப்போ வந்துட்டு இந்த வடைக்கடை நடத்தக்கூடிய அக்கா வந்துட்டு சொல்லியிருந்தா, நீங்கள் கிருஷ்ணா தம்பி தானே, நாங்களும் வந்துட்டு உங்களோட வீடியோக்கள் பார்க்குறாங்க தம்பியா, எங்களுக்குமே சரியான மாதிரி கஷ்டமான வந்து எனக்கு வந்துட்டு உங்களை எப்படி தொடர்பு கொள்கிற மாதிரிக்கு எதுவுமே தெரியாது. ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு நிறைய தடம் தொடர்பு கொள்ளோம் அப்படின்னு நினச்சினாங்க. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் வந்து இன்றைய தினம் கடவுளாகவே உங்களை வந்து எங்களோட கடைக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் தம்பியா. உங்களால் முடிஞ்சால் எங்களையும் வந்து பார்த்து ஒரு உதவி வந்து செஞ்சுதாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்காவோட இன்னும் ஒரு சின்ன பிள்ளைன்னு இருந்தது. அப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கா கதை சொல்லி கேட்கல வந்துட்டு அக்கா தன் கஷ்டத்தை சொல்லியால் அந்த பிள்ளையும் வந்துட்டு அழ தொடங்கிட்டுது. அப்போ மேலே வந்து எனக்கு பார்த்து ஒரு மாதிரி போயிட்டுது. அதுவுமே வந்து அவங்களோட கடையில் வந்துட்டு பெருமளவில் வந்துட்டு ஒரு வசதியுமே இருக்கல. சும்மா ஒரு 5-10 வடை மாதிரி தான் வந்து வச்சு விற்று கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டேனே எனக்கு அவங்களோட அவரங்கேண்டு கேட்க அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். இந்த வடைக்கடை தான் இவங்களோட மெயினான வருமானம். நேற்று தினமும் அதுக்கு முன்தினமும் வந்துட்டு சமைக்கையில் வந்துட்டு காசு இல்லாதபடியா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரியாக்கா பிரச்சனை இல்லை, அப்போ நாங்கள் ஒருக்கா நாளைக்கு வாரம் நீங்கள் வந்துட்டு கடை துறக்க முன்னே நாங்கள் வந்துட்டு உங்களை எப்படி வீடியோ எடுப்போம் வந்து நீங்கள் கதையங்கோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். மிச்சம் வந்துட்டு எங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அக்காண்ட இந்த வடக்கடைக்கு முன்னுக்கு தான் நின்று கதைச்சி கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பெண்ணுக்கு வந்துட்டு அக்காக்கிட்ட வீடு இருக்குது. ரோட்டோரத்தில் வந்துட்டு அக்காட காணி அப்புறம் வீடு இருந்தாலுமே கூட வந்துட்டு இவங்களோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியான மாதிரிக்கு மேலே கஷ்டம்தான். ஸோ வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைக்கலாம் சார். நான் வந்து அக்காண்ட கஷ்டத்துக்கான பின்னணி என்ன அப்படின்றத பார்த்து அக்காண்ட கஷ்டங்கள் வந்துட்டு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை இன்றைய தினம் செஞ்சுட்டு போவோம். வரும் காலத்தில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய உதவிகளையும் நாங்கள் கண்டிப்பாக அக்காக எடுத்து கொடுக்கலாம் சார் தானே. ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய்ட்டு அக்காவோட கதைக்கலாம் வாங்குவோம். ஸோ வந்து இதுதான் அக்காக்கிட்ட வீட்டு கதவு. இந்த இருக்காங்க அக்கா. அக்கா இது உங்களோட காணி தானே? உங்களோட சொந்த காணியா? ஓகே. ரெண்டா இப்போ உங்களோட பேர்லாம் இருக்குது. ஓகே. என்றைக்குள்ள இது நீங்கள் வாங்கினதா இல்லை
அம்மா தந்தவங்களா? ஓகே. இல்லை பொதுவாக வந்து இப்போ ஒரு ரோட் சைட்டோட காணி இருக்கண்டைக்குள்ளே வந்து அதுவே ஒரு பெரிய பெருமதியான விஷயம் தானே. இது வந்து உங்களோட பரம்பரை சொத்து அப்படியா? இல்லை அம்மாவுக்கு இது கொடுத்த அரசாங்கத்துக்கான இது ஒரு ஆள் இல்லைங்களே அரசாங்கத்துக்கான இது 10 திட்டம் அது அம்மா 2ஆ பிடிச்சி 2. இது அதாவது இந்த முந்திய உங்களுக்கு கிடைச்ச காணி அம்மா பிரித்து தந்துவாவா? ஓகே, சந்தோஷம். நான் வந்து ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து கேட்டேன் சார் தானே. ஸோ வந்து நான் சொன்ன அக்கா வந்து இவங்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட வீட்டோட வந்துட்டு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று அடித்து வந்துட்டு நடத்தி கொண்டு வராங்க. மெயினாக வந்துட்டு இந்த வடை அப்புறம் வேறு என்ன விற்கிறேன் நீங்கள்? வடையும் பெட்டிஸும் தான் விற்கிறேன் நீங்கள் என்ன. ஸோ வந்து அதுதான் வந்து அக்காட வருமானமாக இருக்குது. நாங்கள் அப்படியே வந்துட்டு உள்ளே போயிட்டு இப்போ அக்காட வீட்டையும் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். வந்து அதையும் பார்த்துட்டு நாங்கள் இருந்து ஆறுதலாக கதைப்போம் சார் தானே. அக்கா இதுதான் நம்மளோட வீடு, பார்க்கலாமா? ஸோ வந்து இந்த வீடு எனக்கு அவங்களுக்கு எதுவும் திட்டமாக கிடைச்சா இல்லாட்டி நீங்களாக போட்டுதா? இது நான் ஒரு ஓலை குடிசையில் தான் இருந்த சின்ன குடிசையில் மழை பெஞ்சா ரோட்டு தண்ணியெல்லாம் வர்றது. அப்போ எங்களோட மாமி ஒரு அப்பாட தங்கச்சி அவள் பார்த்துட்டு போயிட்டு அவங்களோட துபாயில் சும்மா வேலை அதை சொல்ல அவர் எனக்கு இந்த இதை கட்டி தந்தவர். இதை கட்டி தந்தவர். இது இப்போ எவ்வளோ காலமாக்கா கட்டி? ஒரு 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னே நீங்கள் ஓலை குடிசையெல்லாம் அதில் தான் இருந்தேன். நாங்கள் வந்து பார்த்து தண்ணி எரி பாம்பெல்லாம் வந்துருக்கு நாங்கள் படுக்கக்குள்ள. அப்போ அந்த பாவம் பார்த்துட்டு அவங்க செஞ்சு தந்தவங்க அவர்கிட்ட சொல்ல அவள் பார்த்துட்டு போயிட்டு மண்ணாத்தான் இருந்தது. இவ்வளோ செஞ்சு தந்தவர். ஓகே. அப்போ வந்து இப்போ இது வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு படுக்கையற மாதிரி இருக்குதுன்னு இப்போ இவ்வளோ தான் நான் உங்களோட இந்த வீட்டு நுழைப்பகுதி. இன்னொரு சாமியார் அது சின்ன அது நீங்கள் என்ன இது அந்த பிள்ளைங்கரையில் சாமியாரையாக மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படிங்களா? ஓகே. இல்லை ஓகே. அது ஒரு நம்மளை காட்டுங்க ஒரு கதை. ஸோ வந்து உங்களோட சொந்தக்காரர் வந்துட்டு உங்களை பாவம் பார்த்து இது செஞ்சு தந்துருக்காங்க என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அதனால. ஓகே. அப்படியே வந்து இது ஒரு அறையாக இருக்குது. அப்போ நீங்களும் உங்களோட 2 மகள் என்ன 3 பேர் தான் இந்த வீட்டில் இருந்து வாழ்றீங்க. அப்போ உங்களுக்கு கிச்சன் எல்லாம் இல்லை, இதுதான் இதெல்லாம் வச்சு சமைக்கிறீங்க? இல்லாட்டி அவடத்தை வச்சு சமைக்கிறேன் மழை. இப்போ மலையாள வந்து உள்ளுக்கு வச்சாக்கா சமைச்சு கொண்டு இருக்கான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் எங்களோட மாடம் தான் கட்டுனேன். ஒரு தரமில்லை தானே உதவி செய்யறதுக்கு நாங்கள் தான் இதை கட்டுனேன். இந்த முன் இறக்கமா நீங்களும் எங்களோட மூத்த மாடு என்ன உங்களோட நீங்களும் உங்களோட மூத்தவங்களும் சேர்ந்து வேலை செஞ்சீங்களா? இந்த அடிக்கிறது நாங்கள் கட்டுனேன். இப்போ இந்த கௌரி அதான் தெரியுது. இப்போ நீங்கள் பொம்பளையில் செஞ்ச வேலையை சொல்லி இல்லை நான் சும்மா மேலால தூக்கி போட்டு இல்லை இந்த இது தகரம் எல்லாம் வாங்கால இப்போ உங்களுக்கு தகரம் இந்த தகரம் அந்த பழைய வீட்டில் இருந்த தகரம் தான். நீங்கள் முதல்ல இருந்த அந்த குடிசையில் இருந்த புதுசாக அடிச்சு தான். இது பழைய தகரம் மேலுக்கு மட்டும் தான் புதுசாக போட்டு புதுசெல்லாம் போட்டு தந்தவங்க என்ன. இப்போ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன் இறக்கம் வந்து அக்காவும் அக்காட மகளும் சேர்ந்து வந்து வேலை செஞ்சுக்காங்களாம். நம்மளை வந்து இதை பார்த்தாலே தெரியும். சும்மா அந்த பைப்பெல்லாம் வச்சு வந்து நூலால் கட்டி ஒரு அந்த ப்ராப்பராக வந்துட்டு செய்யாமல் நம்மளை வந்துட்டு போட்டிருக்காங்க ஒரு சேஃப்டிக்காண்டி. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காக்களுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு கிச்சன் ஒன்று இல்லை, இந்த வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு தான் சமைக்கிறாங்க. அதுவும் இப்போ மழை என்ற காரணத்தால் வந்து உள்ளுக்கு வச்சு சமைக்கிறீங்க, மழை இல்லைன்னு சொன்னால் வெளியில் வச்சு சமைப்பீங்க. அப்போ அந்த உங்களோட இந்த வடை பெட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் அங்கே வச்சு சொல்லுவீங்க? வெளியில் வச்சு செய்கிறேன். வெளியில் வச்சு செஞ்சுட்டு அங்கே உள்ளுக்கு எடுத்துன்னு போவீங்க என்ன. சரி ஓகே. அப்போ வந்து இவ்வளோதான் வந்து அக்காட வீட்டுன்ற நிலைமை. நாங்கள் இப்போ இதில் இருந்து கதைப்போம் சார் தானே. வந்து அக்காக்கிட்ட தற்சமயம் வந்துட்டு வருமான நிலைமைகள் அப்புறம் வந்துட்டு இப்போ தற்சமயம் அக்கா இந்த ஒரு துன்பத்தால் வந்துட்டு அதிகம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நாங்கள் கேட்டு நாங்கள் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு அக்காவோட கொஞ்சம் விவரமாக கதைக்கலாம். அப்போ நான் வந்து உண்மையிலே இப்போ அக்கா வந்து எங்களை உதவின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து நானுமே வந்து அக்காவை தெரிவு செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யார்ட்டையும் உதவியை வந்துட்டு எதிர்பார்க்காம அக்கா வந்து தண்டை கையால் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வடக்கடையாலும் போட்டு தண்டை முயற்சியில் வந்துட்டு நடத்தி கொண்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் வந்து நாங்கள் அந்த ஒரு தொழிலுக்கு கண்டாலும் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் நாளைய தினம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். காலையில் வந்து எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு மழையாக்கா தெரியும் தானே. இப்போ அதால் வந்து கொஞ்சம் வர லேட்டாக ஆகிட்டுது. நாங்கள் இப்போ அக்காவோட கதைப்போம் சார். அண்ணே மறுபடியும் வணக்கம் அக்கா. என்ன பேர் உங்களுக்கு? துலாபா. அருளானந்தன் துலாபா. அருளானந்தன் துலாபா. ஓகே அக்கா. அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நான் இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்க. காலமாக சாப்பிட்டா நீங்கள் தானே கொஞ்சம் சத்தமாக கதைங்க அப்போ தான் அவ்வளோ சரி ஓகே. அப்போ இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்க, அதாவது இந்த இந்த காணிக்குள்ளே தான் இல்லை முதல் அங்கே அம்மாக்களோட இருந்தால் அம்மாவோட இருந்தீங்க. அப்புறம் கல்யாணம் கட்டி இங்கே வந்துட்டீங்க. கல்யாணம் கட்டி இங்கே தாரக்கூட்டில் இங்கே வந்துட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை. ஏன்னா மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 16 வயசு. 16 வயசு. கடைசிக்கு இவைக்கு 9 வயசு. 9 வயசு. ஓகே. உங்களோட அவர் இப்போ விட்டுட்டு போனவர்?
அவர் விட்டுட்டு போய் 2018 விட்டுட்டு போயிட்டாரு. 2018 இப்போ விட்டுட்டு போயிட்டு இப்போ 6 வருஷம் ஆயிடுது. 2 மாதம். என்ன காரணத்துக்கு விட்டு போனார்? அவர் இப்படி வேறு கல்யாணம் கட்டிட்டாரு. 3வது கல்யாணம் இப்போ கட்டிருக்காரு. 3வது கல்யாணம் கட்டிக்காரா? வழக்கு போட்டேன். முதல் வழக்குக்கு வரல. திருப்பி அரசடியில் இப்போ கொஞ்சம் 2 வருஷம் அரசடியில் கல்யாணம் கட்டிக்காண்டு நான் தேடி போய் திருப்பி வழக்க போய் அவர் வாரல கோட்ஸுக்கு. அப்புறம் நான் சும்மா அலைஞ்சு திரிகிறேன்னு லோயர் சொன்னாரு. பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து கொஞ்சம் இதாக்கட்ட தான் தெரியும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட கல்யாணம் வந்து காதல் கல்யாணம் இல்லாட்டி லவ் பண்ணி தான் கட்டினீங்க. எத்தனை ஆண்டு உங்களோட கல்யாணம் நடந்தது? 2006. 2006ஆம் ஆண்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணி வெட்டிங் பண்ணிங்கன்றக்குள்ளே வந்து இப்போ அவர் வந்து உங்களை விரும்பிக்க நீங்கள் வந்து அவரை விரும்பியிருக்கீங்க. என்ன அப்போ விரும்பி கல்யாணம் செஞ்சு 2018 வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தீங்க. அல்லாட்டி அந்த டைம்லேயும் பிரச்சனை இல்லை? கல்யாணம் கட்டி கொஞ்சம் நாள்லேயே பிரச்சனை. ஏன்னு அவர் குடிக்கிறவரா? குடிக்கிற குடிக்கிறவர். வீடு கட்டு பிரச்சனை பட்டு இப்போ என்னன்னு சொன்னால் வந்து இப்போ எனக்கு அவர் யாருன்னு தெரியாதக்கா. இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறத முழுமையாக உண்மைன்னு சொல்லி நம்புகிறேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ உதவிகள் தேவை என்ற ஒரு காரணத்துக்காண்டி இன்னொரு ஆள் அப்படி பொய்யா கதைக்கக்கூடாது. நாளைக்கு வந்து அவர் எப்படி என்ன ஒரு குடியாரன்னு நீ சொல்லுவேன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நீங்களும் இந்த ஊர் மக்களுமே வந்து சாட்சியாக இருக்கும். பக்கத்து வீட்டில் விசாரிச்சு. சரி, ஓகே. அப்போ வந்து அவர் வந்து ஒரு குடி தொல்லையால் இப்போ நீங்கள் கல்யாணம் கட்டி கொஞ்ச நாளே உங்களுக்குள்ள பிரச்சனை. வெளிநாடு அனுப்பி நான் கடன் போட்டு லோன் எடுத்து ஆக்கட்டி நாங்கள். எந்த நாட்டுக்கு? சவுதிக்கு பெஸ்ட்டாக போய் 6 மாதத்தால் ஓடி வந்துட்டாரு. அவங்க வேலை செய்யலை. இப்படி தான் வந்து திருப்பி வெளிநாடு அனுப்பினா கடன் லோன் எல்லாம் எடுத்து. ஏன் வெளிநாடு அனுப்புற உங்களை கடன் கேட்பானே? அவர் அம்பளை தானே, அவர் தான் செய்யலாம். நான் தான் கடன் போட்டு அனுப்பி எங்களுக்கு டொய்லெட்டும் கூட இல்லை அந்த டைமில். நான் சமத்தில் லோன் எடுத்தேன். டொய்லெட் அதுவும் கட்டி முடியல. 25,000 கட்ட கிடைக்குது. இப்போ இது புதுசாக கட்டின டொய்லெட்டா? இப்போ சமத்தில் லோன் எடுத்தாங்க. சமத்தில் எவ்வளோ லோன் எடுத்தீங்க? 1 லட்சம் எடுத்தேன். 1 லட்சம் எடுத்தீங்க? 1 லட்சம் எடுத்து தொடர்ச்சியாக கட்டி வரல. அதனால் எனக்கு 25,000 கடன் நாள் எடுத்தேன். ஓகே, இப்போ அது வந்து இருக்கட்டும், டொய்லெட் கதை இருக்கட்டும். நீங்கள் வந்து இப்போ 2 தடவை அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பினு சொன்னீங்க. 3 தடவை அனுப்பிங்க. முதல் தடவை சவுதிக்கு அனுப்பினீங்க. 6 மாதத்தில் திரும்பி வந்துட்டார். அது எத்தனை ஆண்டு போனவர் சவுதிக்கு? 2012 போனவர். அதாவது கல்யாணம் கட்டி 6 வருஷத்துக்கு பிறகு. ஓகே, 6 மாதம் நின்று வந்துட்டார். பிறகு நாடு போனவர். எப்போ போனவர்? பாஞ்சி வேலை வசமான பாஞ்சி. அப்புறம் அவங்க அனுப்பி கொடுத்தாங்க சவுதியில் இருக்க. எங்கே? இங்கே ஸ்ரீலங்காக்கா? அப்புறம் எங்கே போனவர்? திருப்பி கட்டாருக்கு போனவர். இங்கே வந்துட்டு போனவரா? திருப்பி அப்போ வந்து சவுதிக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ முடிஞ்சது? எனக்கு அது குறைய தான் காசு முடிஞ்சிச்சு. அது ஃபுல்லாக நீங்கள் தானே கொடுத்தீங்க? ஒரு 60,000 ரூபா காசு நீங்கள் கொடுத்தீங்க. மிச்சம் அவ்வளவுதான் எடுத்து அனுப்பி. அவ்வளோதான். எங்கே உங்களுக்கு 60 அந்த டைமில் கடன் போட்டு தான் அனுப்புனேன். அந்த கடனை இப்போ கொடுத்தாச்சா? கடன் கொஞ்சம் நான் காமெண்ட்ஸில் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது. கடன் இன்னும் எனக்கு கொஞ்சம் கிடக்கு கடன். பாரு, இப்போ நீங்கள் வந்து அவரை சவுதிக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் 60,000 வந்து கடன் பட்டு அந்த டைமில் நீங்கள் காமெண்ட்ஸுக்கு வேலைக்கு போனீங்க? இல்லை நான் இப்போ தான் போனேன். விட்டுட்டு போனதுக்கு இப்போ தான் போத்துறீங்க நீங்கள். அப்போ அந்த 60,000 கடன் எப்படி கட்டுறீங்க? அவர் 6 மாதம் போயிட்டு உழைச்சி அனுப்பினவரா உங்களுக்கு? பெஸ்ட்டுக்கு ஒரு 20,000 சம்பளம் குறைய தானே கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பி நான் லோன் எடுத்து கட்டுனேன். அப்புறம் புல்லு பிடுங்க முதல் போகிற தோட்ட வேலைக்கு போய் தான் கொஞ்சம் லோனை கட்டி வந்த அப்புறம் பிரச்சனை 2 லோன் கட்ட கிடக்கு 12,000. ஓகே, இப்போ வந்து இப்போ 2012ஆம் ஆண்டு நீங்கள் சவுதிக்கு அனுப்பி ஒரு 6 மாதத்தில் திரும்பி வந்துட்டாரலாம். இங்கே ஊருக்கு வந்துட்டார். திருப்பி எங்கே கட்டாது பண்ணுவார்? அதுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் எடுத்து 2012 அவர் சவுதி போயிட்டு 6 மாதத்தில் திரும்பி இங்கே வந்துட்டாரலாம். வந்த டைமில் நீங்கள் அவர் ஒன்றும் கேட்கல, ஏன் திரும்பி வந்து அதை கஸ்டமர் போலீஸ் பிடிச்சி அனுப்பி கொடுத்தாங்களான்னு சொல்லி சொன்னவர். திரும்ப இப்போ கட்டாருக்கு போனவர்? ஞாபகம் இல்லாமல் இருக்குது. 2000 வருஷத்துக்கு பிறகு போயிருப்பார் சவுதியால் வந்து 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பிறகு போயிருப்பார். அப்போ அதுக்கு எவ்வளோ முடிஞ்சது கட்டாரு பிறகு? அது யாரும் தெரிஞ்சவங்க தான் அடுத்தவங்க. அது காசு இல்லை. அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களா? உதவி பெருசா இல்லை, ஒரு 20-30. அது எப்படி உங்கள்கிட்ட அதை காசு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு? ஆக்கள் சாட்டாங்க கடன் பண்ணுங்கள மச்சால் ஒரு ஆள்கிட்ட நான் வட்டிக்கு காசு இல்லைக்கா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறது உண்மை. இப்போ நாங்கள் வந்து உதவி செய்ய வந்திருக்கிறது உண்மை சார் தானே. இருந்தாலும் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து தாங்கள்லையும் பிழை இருக்குன்றதை வந்து ஒத்துக்கொள்ளணுமாக்கா. இப்போ அன்றைக்கும் இப்போ உங்களை மாதிரி தான் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து நாங்கள் முல்லைத்தீவில் சந்திச்சாங்க. முல்லைத்தீவில் பழையில அவங்களும் வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால், புருஷன் வந்து பிளவிட திரும்ப உதவி செஞ்சு கொண்டே இருந்திருக்கா சார் தானே கடன் பட்டு. இன்றைக்கு அவாப்பட்ட 15 லட்சம் ரூபா கடன் வந்து இன்றைக்கு 75 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்குது. இப்போ அதை மீட்க இல்லாமல் அவங்க 2 பேரும்
சாகிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு கணவன் வந்து பிள்ளை செஞ்சு கொண்டு போகிறாருண்டா அதுக்கு எங்கள்கிட்ட பங்கம் இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களாக்கா? இப்போ நீங்களும் வந்து ஏதோ கடன்பட்டனாலும் மாறி கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு சவுதி போயிட்டு கிழிச்சிட்டு வந்த காணும் பே ஆயிருங்கன்னு சொல்லியிருக்க தானே. அதையெல்லாம் இல்லை குடிச்சு போட்டு சண்டை குடிக்கிற வளவு தரல வீடு தரல அப்படி இப்படி தான் உங்கள்கிட்ட சீதனம் தரையிலன்னு சொல்லி கொடுமை பிரச்சனையே வந்தது. உங்களுக்கு அடிக்கிறவர் அப்படியா? தலையெல்லாம் நிறைய உடைச்சிருக்கு இதால தையல் சரியா கஷ்டப்படுத்தினவர். நாங்கள் நின்று சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லை. ஒரே குடிச்சிட்டு இரவுல வர சண்டை ஒரு நாளும் நேரத்துக்கு வரல 11 மணி அந்த சமைச்ச சாப்பாடு சாப்பிட விடல. நான் விரத டைமுக்குள்ளே இலவோடு நான் கௌரி விரதம் இலவோட லைட்டு கூட விடல இருட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் இல போட்டிருக்கேன். அப்படிலாம் சரியா கஷ்டப்படுத்திருக்காரு. என்ன ஒன்றும் தரல நீங்கள் ஒன்றும் தரல அம்மாட்ட வசதி ஒன்றும் தரையிலன்ற ஒரு கல்யாணத்துக்கு தெரியும் தானே. ஒன்றும் தெரியும் தரவில்லைன்னு தான் கட்டுனேன். புறவு இப்படி கேட்டு பிரச்சனையா ரெண்டுக்குள்ள வந்து இப்போ அவர் அப்படி அந்த ஒன்றும் தரையில காசு தான் கேட்குற வேற ஒன்றுமே கேட்கல கடன்படு காசு கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் தரையிலன்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவருக்கு எங்கேயும் வேற எங்கேயும் லிங்க் இருக்குதா? அதுதான் பிரச்சனை. மற்றபடி அது போக வந்து குடியாலே வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிறேன் தங்கல் வேலைக்கு போகிறேன். அவர் அங்கே கல்யாணம் கட்டி நிற்கிறார்கள் எனக்கு தெரியா. அப்போ அந்த 2012 வந்து கட்டிட்டாரு. அவங்களோட அந்த பொம்பளையோட தொடர் வரதால எனக்கு தெரியா வேலைக்கு காசு தரலன்றான் சொல்கிறேன். ஆனால் சமைச்சு கொடுக்கணும். நான் அமைச்சம்மா சமைச்சு கொடுக்கணும். இல்லாடி தூக்கி சட்டி வாங்க. அவர் வந்து ஒன்றும் முளைச்சி தர மாட்டார். ஆனால் நீங்கள் வடி அமைச்சன் சமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாடி இதெல்லாம் தூக்கி உடைக்கிறது செய்கிறேன். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து சவுதிக்கு அனுப்பியிருக்கீங்க. திரும்ப வந்து கட்டாரு போயிருக்கார். திரும்ப இந்த நாடு போனவர் திருப்பி போகல 3 டைம் போனல சொன்னீங்க. வந்து திருப்பி 3 மாதம் திருப்பி போனவர் அவங்களோட ஆக்கள் அங்கே கட்டாருக்கு. ஓகே அப்போ வந்து 3 தரம் போய் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு கூட இருக்கிறல்ல என்ன சரி. அப்போ வந்து இப்போ 2018 உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் பக்கமே வர இல்லை. இப்போ என்ன வேறு கல்யாணம் கட்டிக்காரு? 3வது கல்யாணம். உங்களுக்கு தெரியுமா 2 பேரையும்? அரசடியில் தான் இல்லை எங்களுக்கு இடம் வேண்டாமா? இந்த இடம் தெரியும் அகல தெரியும். நாங்கள் தேடி போய் பார்க்க அந்த கோட்ஸில் விட அட்ரஸ் கேட்டவங்க அப்போ தேடி போன இடத்த அவங்க எனக்கு அவங்க வேறு எனக்கு ரோடில் எல்லாம் பிடிச்சி இல்லை ரோடில் எல்லாம் வச்சு அடிக்கலாம் வந்தவங்க அரசடியில் ரோடில் ஏன் அதை சொல்ல நான் தேடி போய் குருவண்ணி அட்ரஸ் வேணும். அப்போ எனக்கு அட்ரஸ் வேணுமா லோயர் சொன்னாவு அட்ரஸ் இருந்தால் தான் சம்மம் அனுப்பலாமண்டு. இப்போ தேடி போனதை ரோடில் வச்சு அவங்கள அந்த 2வது 3வது பஞ்சாயத்து அடிக்கலாம் வந்தோம். இப்போ கட்டி இருக்கவா உங்களுக்கு அடிச்சவாவா? அடிக்க வந்து தள்ளி விட்டு நான் அப்புறம் வந்து தன்னேன். அப்போ 2வது பஞ்சாயத்துவா? 2வது பஞ்சாயத்து ஆயித்தியமலையில் இங்கே இருக்கிறதா அவள் எங்கன்னு தெரியா அவ விட்டுட்டார். இப்போ 3வது எத்தனை வயசு இருக்கு அவருக்கு? 38 வயசு. 85ஆம் ஆண்டு. அப்போ ஒரு சிறிய ஒரு மன்மதன் மாதிரி இருக்கிறார் என்ன? இப்போ 3வது கல்யாணத்தோட சரியா இல்லாட்டி இன்னும் கட்டு வேறாமா? கட்டு வேறாக்கும் அது தெரியாது என்ன? அப்போ இப்போ 3வது கல்யாணம் கட்டினாக்க பிள்ளைகள் இருக்குதா? ஒருத்தருக்கும் பிள்ளைகள் இல்லை. கல்யாணம் கட்டினாக்கள் தான் கட்டிக்காரு. கல்யாணம் கட்டினாக்கள் தான் கட்டிக்காரு. ஓகே இப்போ அவையோட சந்தோஷமா இருக்கிறாராம்மா? அது தெரியா உங்களுக்கு என்ன? சரி ஓகே. அப்போ வந்து இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் சார். தானே வந்து இதுதான் வந்து அக்காட ஹிஸ்ட்ரி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் குழப்படி குடி அப்புறம் வந்து இந்த பெண்களோட வந்துட்டு பிரச்சனை படுற ஒரு காரணத்தால் வந்து இப்போ 3வது கல்யாணம் கட்டி வந்துட்டு போயிருக்காராம். தன்னுடைய அந்த ஒரு சொந்த முதலாவது குடும்பத்தை வந்து விட்டுட்டு சரி தானே அவர் வந்து இருக்கட்டும் பிரச்சனை. நீங்கள் வந்து கோர்ட்ஸில் கேஸ் போட்டீங்களா? அவர் படியதும் கட்டுறவரா? இல்லை கட்ட வாரலே. அப்போ அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்குமே? இல்லை பின்ன ஒரு ஆள் சைன் ஒரு பிடிச்சி அடைச்சவங்க அவர் தான் வாரவர். இவர் வாரல. அவர் தானே வாரவர்? பிணையாள் தான் வாரவர். இப்போ எவ்வளோ காலமாக கோர்ட்ஸில் கேஸ் போகுது? நான் கோர்ட்ஸ் விட்டுட்டு போனால் பேருந்து போட்டேன்னா போட்டு அவர் வராதால நான் போய் இந்த லோயர் சொன்னா வந்து போகிற இதுதானே அவர் எங்கண்டு தெரியாம அப்புறம் அரசடியில் கல்யாணம் திருப்பி போய்போட அவள் முதல் போட்டிருக்காங்க. அவள் ஏற்கனவே பழைய பையில காணலையாமன்னு சொல்லிட்டு இப்போ தான் போட்டிக்காங்க திருப்பி. சரி அப்போ வந்து இப்போ திருப்ப கேஸ் போட்டேன் போகுதுன்னு திருப்பி போட்டேன். அதுக்கு வந்தவர் அந்த 3வது பஞ்சாயத்து என் கூட்டிட்டு வந்தார். வந்து என்ன வந்து சேர போகிறேன் அந்த 3வது காசு கட்ட வழி இல்லை சேர பண்ண ஜட்ஜி சொன்னார் சேரட்டாமண்ணா அதன் இப்படி 3வது கல்யாணம் கட்டிருக்காரு ஐயான்னு சொல்ல. அப்போ அவாவுக்கு தெரியும் தான் ஏற்கனவே கட்டினவர் 3வது கட்டினாங்க. அவாவை மேற்கனவே கட்டினவா? அவட புருஷனாரு வேற கல்யாணம் கட்டி இங்கே வரை எப்படி என் பிரச்சனை கணக்கு இருக்குதோ இங்கே இல்லை. இப்போ எல்லா இடம் அப்படியே பிரச்சனை இருக்குது தானே. அதில் 15,000 ரூபா காசு கட்ட சொல்லி சொன்னேன். இந்த 15,000 கூட கட்ட வரல.
என்ன 15,000 படி கட்ட சொன்னதா? அதுவும் கட்ட இல்லை. மாதம் 15,000 அவர் உங்களுக்கு கட்டிடமெண்டா அவர் உங்களோட இருந்திருப்பாரேக்கா அவங்கள பார்த்துக்கொண்டு. அதுக்கும் வழி இல்லாடியே தான் விட்டுட்டு ஓடினவர். அது போக வந்து அவர் கொஞ்சம் இந்த விசிட் அடிக்கிற குணம் இருக்குது போல் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வந்து தற்சமயம் நீங்கள் எப்படி உங்களோட செலவில் பார்த்துக்கொள்றீங்க? இந்த வடக்கடை இருந்தா காசு இருந்தா அந்த எனக்கு 8,500 அந்த கியூஆர் காசு வரவங்க அது என்ன அந்த கியூஆர் காசுன்னு எனக்கு விளங்க இல்லை. சமுர்த்தியால இப்போ கியூஆர் அதுக்கு எவ்வளோ சமுர்த்தியை நிப்பாட்டி போட்டு 8,500 தராங்க. அதை வச்சு தான் நான் சில என்னோட வேற ஒரு வருமானமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நான் சோறு சமைச்சா கறி சமைக்க மாட்டேன், பருப்பு கறி. நான் கோயிலான தண்ணி எடுக்கிறேன், மச்சமும் சாப்பிடல, குடிக்க தண்ணியும் இல்லை எனக்கு. என்ன கிணறு இல்லையா? கிணறு இருக்கு, அந்த கிணறு பாவிக்கிற புழு கிடக்கு நிறையவா. என்ன குழாய் கிணறா இல்லாட்டி இல்லை கிணறு கட்டு கிணறா? ஓகே, அது மழை தூருதாக்கா அப்படின்னா உள்ளுக்கு போமா. ஓகே, இப்போ மலையாளம் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் சரி தானே சொல்லுவாங்க. இப்போ உங்களோட வருமானம் என்ன இப்போ தற்சமயம்? எனக்கு இந்த கீவார் காசு சமைக்க காசு மட்டும்தான் வருமானம், அது ஒரு வருமானம் இல்லை எனக்கு. அப்போ இந்த வடக்கடை இப்போ என்ன மாதிரி? அது வடக்கடை காசு இருந்தால் போடுவேன் கடன் வண்டி, அது சிலவுக்கு எடுத்தா சாமான் அரிசி சாமான் பண்ணுற சீனி பண்ணணும். வடக்கடைக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் என்ன மாதிரி அதை ரன் பண்ணுறீங்க? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வடை சுடுவீங்க? என்ன மாதிரி? 1 கிலோ வடை பருப்பு தான் போடுறேன். 1 கிலோ வடை பருப்பு 700 அதுக்கு 250 அப்படி தான் வாரது. நான் சமைக்கிறது எனக்கு காசு வராது, அந்த காசுல சோறு சமைச்சுமா கறி சமைக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்போ என்ன வெறும் சோறு சாப்பிட்றீங்க? சோறு சம்பல் போடுறேன், இல்லாட்டி அக்கா வாங்க கறி தருவாங்க வேண்டி சாப்பிட்றேன். மச்சம் நான் சமைக்கிறது இல்லை. வாரணம் இப்போ உங்களுக்கு அந்த கியூஆர் காசு 8,500 மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு வருமானம். அது போக வடக்கடை போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு 250 வரும். அதுவும் காசு இருந்தா காசு இருந்தால் தான் போட இந்த பூட்டி வச்சுக்கிறீங்க. அப்போ வந்து இப்போ உங்களோட மூத்த மாலை என்ன படிக்கிறா? ஓயில் படிக்கிறாவா? ஓகே, அப்போ சூடல் இந்த அப்படி இந்த சூவை தான் நான் தையல் சாலை தச்சு கொடுத்தேன். ரெண்டும் அப்படி ஸ்கூலுக்கு போக்குலாம் கத்துறேன் எல்லாம் அப்படியே பிஞ்சு வைத்திருந்தா இது எனக்கு இது கூட வேண்டி கொடுக்க கூட எனக்கு வழி இல்லை. நான் உங்களோட ஓயில் படிக்கிற பிள்ளை போட்டு தான் போட்டு போகிறேன். எல்லா பிள்ளைகளும் வடிவா வரேன்னு சொல்கிறேன் நான். எனக்கு இது வேண்டாம். இப்போ 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த சூதானா உங்களோட மகள்? அதைத்தான் போடுது. பேக் இருக்கு டிஎஸ் ஆஃபீஸால பேக் தந்தவங்க. நான் சோவுக்கும் போய் கேட்டு கடிதம் கொடுத்தேன். நான் கோட்ஸுக்குள்ள நன்னடத்தை வித்தியாசத்தை கேட்டு அவங்க கடிதம் தந்தவங்க. அது வந்து பார்க்கல அவங்க பாருங்க. அப்போ பிள்ளைக்கு இந்த படிப்பு டியூஷன் காசு எல்லாம் என்ன மாதிரி? டியூஷனுக்கு நான் அனுப்புறேன், ஒரு பிள்ளையில அனுப்புறேன். என்ன மாதிரி பிள்ளை படிப்புகள் எல்லாம்? மூத்தவில் கொஞ்சம் 2வது உள்ள படிப்பாவு புலசுக்கு தானே இந்த வருஷம். நான் ஒரு இடத்த என் வகுப்புக்கு அனுப்புறேன்ல. இந்த வருஷம் தான். ஓகே, மூத்த மாலை என்ன மாதிரி இப்போ படிக்க மாட்டேன் படிக்க மாட்டாண்டேக்குள்ள வந்து இப்போ நீங்கள் நல்ல மாதிரி வகுப்புக்கு அனுப்பி எடுத்துருந்தா படிச்சிருப்பா. என்ன இப்போ என்ன இருந்தாலும் வந்து சரி அந்த பிள்ளை படிச்சோ இல்லையோ படிக்கும் காலம் வரைக்கும் வந்துட்டு ஸ்கூலுக்கு நல்ல மாதிரி போத்தானே ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கூட இல்லை. வகுப்பு பள்ளியால வகுப்பு கொடுக்காங்க. ஓயல் தானே பள்ளியால வகுப்பு கொடுக்குறாங்க. அதே என்ன கலர் எடுப்பு தான் ஓட்டு பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் உதவின்னு கேட்கல? ஒருத்தர் உதவி ஒருத்தர் செய்யறல்ல. இல்லை நார்மலாக இப்போ நீங்கள் இப்போ எங்களை மாதிரி கூட வந்து இப்போ வேறு இல்லை மற்ற கலப்பிலையும் படிக்க செய்கிறாங்க. அவங்கள எதையும் கேட்ட மாதிரி நான் நிறைய அந்த கோலெல்லாம் எடுத்து கேட்ட ஒருத்தர் உதவி வந்து செய்யணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம். உங்களோட நம்பர் தெரியும், நீங்கள் ஏதாச்சும் வந்த இடத்த அவங்கள கடவுள் மாதிரி கொண்டு எங்களை விட்டு. இல்லை உண்மையிலே வந்து இப்போ அக்காண்ட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரி கஷ்டம். ஆனால் வந்து அக்கா அதை எடுத்து சொல்கிற விதம் தான் வந்து இப்போ உங்களோட நிலைமையில் வேறு யாரும் இருந்தாக்கா அழாமல் கதைக்கவே மாட்டாங்க. விளங்குதா? இப்போ நிறைய கஷ்டம் எனக்கு இந்த நிலவை நான் புறந்தத்துல இருந்து தொடர்ச்சியாக கஷ்டத்தில் என்னை பாருங்களேன், இந்த இதை பாருங்கள். அதானக்கா இப்போ உங்களோட வீடும் பிரச்சனை, உங்களோட கையில் வந்து காசு இல்லை. இப்போ தச்சமே எவ்வளோ கையில் காசு வச்சுங்க செலவுக்கு? என்னட்ட 150 ரூபா காசு வச்சுக்கேன். 150 ரூபா உண்மையாக தான் சொல்லுவீங்களா? அப்போ அந்த 150 ரூபாங்கால நான் அந்த வடை வித்த காசு இல்லை, இந்த அரிசி எல்லாம் வேண்டிட்டு 150 ரூபா மிச்சம் வச்சுக்கிறீங்க. அப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லை. இல்லைங்களே நாளைக்கு ஒன்றும் இல்லை, அந்த காசு இருக்காது. நாளைக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ இப்போ நாளை பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறேன்? நீங்கள் என்ன சாப்பிட்றது? நான் சாப்பிட்றது இல்லை. காலையில எல்லாம் இருந்தால் மதியம் சமைச்சு இல்லாட்டி ஒரு காசு நான் சமைப்பேன். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ இவ்வளவு இப்போ உங்களோட கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்குதுக்கா. நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லி கொண்டு போகிறீங்க. இப்போ அக்காட கஷ்டத்தை வந்து யோசிச்சா வந்து நிறைய பிரச்சனைனா சாப்பாட்டுக்கு வந்துட்டு கஷ்டம் இருக்குது. நீ வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணத்துக்குள்ளே வந்துட்டு
புழு நிற்கிதாம் வந்து அது குடிக்கவும் இல்லாத வந்து மேலெல்லாம் குளிச்சாலும் வந்துட்டு மேலெல்லாம் கிடைக்குமேண்ணே. அதே டைம் வந்துட்டு படிக்கிற பிள்ளைன்ற சப்பாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நான் இன்றைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த நதியா சப்பாத்துலாம் சொல்கிறேன். பழைய அந்த கனகாலம் வேண்டி இந்த சப்பாத்தையும் வந்துட்டு தச்சு போடலாம்ன்றதை வந்து நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து அக்காக்கள் வந்து சாப்பிட்றது இல்லையா, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் சில நேரம் சாப்பிடாம போவாங்க. ஓகே, அப்போ வந்து பள்ளிக்கூடத்தாலே உதவியாக செய்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை 2வது பிள்ளைக்கு ஸ்கூலுக்குள்ளே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸ்கூலில் மூத்த பிள்ளைங்க கொடுப்பாங்கண்ணே. இல்லை 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்டவங்க 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்டாங்களுக்கு தான் கொடுப்பாங்க. என்ன தண்ணி வருதாடா? பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெளியிலேருந்து கதைக்கக்குள்ளே மழை வந்து உள்ளுக்கு வந்துட்டேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருந்தால் இப்போ கவிதா சரி மழை ஊற்றுப்பட வந்து வீடியோ எடுத்து கொண்டுன்றது. அப்புறம் நான் வந்து ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ எழுப்பினேன். அப்புறம் வந்து நான் இப்போ எழுப்பி இந்த கதைக்கு தான் சரி தானே. நான் முதலே சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து அக்காண்ட கஷ்டம் வந்து பயங்கர கஷ்டம் சரி தானே. வந்து அதை அக்கா அந்த வெளிப்படுத்துகிற விதம் வந்துட்டு அக்கா சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே வந்து அழுதா தான் வந்து கஷ்டம்ன்ற அர்த்தம் இல்லை சரி தானே. வந்து இப்போ அக்காட கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுக்கு ஜஸ்ட் ஒரு 180 ரூபா தான் வச்சுருக்காங்களாம். ஸோ அதுவும் வந்து இரவைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா கறி வேண்டில்ல கறி வெண்டையை சோறு மட்டும் தான் ஆக்கிறீங்க. ஓகே, அப்போ கறி என்ன மாதிரி மதியத்துக்கு பருப்பு வேண்டும், பருப்பு பண்ணி வந்து வச்சுக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. மீன்கள் ரச்சி ஒன்றும் வாங்கி சமைக்கிறேன் கோயிலான தண்ணி எடுக்கிற அப்போ மச்சம் சமைக்கலாம். அது உங்களுக்கு ஒரு சாட்டாக போயிட்டு அப்படி இல்லாத மச்சம் சமைக்கலாம். குடிக்கிறது தண்ணி எங்கே எடுக்கிறேன் அது எங்களோட வசதியும் அதான் சொல்கிறேன் நான், வசதியும் இல்லை தானே. பாருங்க இப்போ கிணத்துக்குள்ள வந்து என்ன புழுவன்னு சொல்லி அது எப்படி அது புழு வந்து என் பிள்ளையா கட்டி தெரியுமா? பார்த்தா தெரியாது, சில டைம்ல அள்ளி பார்த்தா தெரியுமா? இப்போ அள்ளி பார்த்தா தெரியுமா? வராது, மழை பெஞ்சு நிறைய தண்ணி நிற்கிட்டாங்க. பக்கத்தில் டொய்லெட் எல்லாம் பக்கத்தில் இது செஞ்சால சரியான இது இல்லை மற்றவர் நான் இங்கே வரும்போதும் பார்த்தேன். ஒரு வந்து கொஞ்சம் இந்த மனம் உண்டு அங்கே பக்கத்தில் டொய்லெட் இதெல்லாம் ஃபிட் நம்பிட்டுதா ஓம்போல அவங்க சொன்னால சண்டைக்கு வருவாங்களே. இல்லை ஏன்னா நான் என்னடா உண்மையாக இப்போ நான் வரும்போது வந்து வரும்போது அந்த ஒரு மனம் ஒன்று வந்தது. இப்போ நான் சில வேளை அதை சொன்னால் நீங்கள் மனசு கஷ்டப்படுறீங்களோடு நான் சொல்லலை. இப்போ நீங்களாம் அந்த கதை எடுத்தபடியாக சொல்கிறேன். உண்மையிலே இந்த வெளியில் இருக்கலாம் போயிட்டு அவ்வளோ ஒரு மனம் இருந்தால் ஆனால் அப்படி வந்து ஒரு பெர்மிஷன் எடுக்காம அப்படின்னு கட்டினது கிணறாக இருக்கட்டும் டொய்லெட்டாக இருக்கட்டும் அப்படி கட்டி டொய்லெட் வெடிச்சிருக்கு போல முதல்ல சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கிணத்து பக்கத்தில் டொய்லெட் இருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டு அவங்க இது செஞ்சு கட்டி அவங்க சண்டைக்கு வருவாங்க. நம்ம சொன்னாலும் டொய்லெட் இப்போ கிட்டடியில் அவங்க டொய்லெட் கட்டினவங்க இல்லை அவங்க கனகாலம். அப்போ அது பிறகு நீங்கள் கிணறு கட்டினீங்க? நாங்கள் பெஸ்ட்டாக கிணறு கட்டினதுக்கு அப்புறம் கட்டிட்டு அதான் இப்போ யார் வந்து செகண்டாக கட்டாங்களோ அவங்கெல்லாம் பிள்ளை ஏன்னு சொன்னால் வந்து ஒரு நினைக்க 60 அடியோ 70 அடி வந்து இது இருக்கணும், சரி டிஸ்டன்ஸ் இருக்கணும் ரெண்டுக்கு முடையில். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு அடிப்படை வசதியான தண்ணியும் பிரச்சனையாக இருக்குது, சாப்பாடும் பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனை தான் எங்களுக்கு ஒரு வசதி. அப்போ இப்போ என்ன முடிவோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? என்ன செய்யலாம்னு? என்ன செய்கிறேன் சாகிறதா வழி வேறு ஒன்றுமே இல்லை. நான் செத்துருவேன், எப்பயோ செத்துருப்பேன். இந்த பிள்ளைகளை பார்க்க ஒருத்தரும் இல்லை, பார்க்க மாட்டாங்க ஒருத்தர். அதனால நான் இருக்கேன், ஒரே சொல்கிறேன் நான். அதான் என்ன சொல்கிறேன், இந்த இப்படியான அந்த ஆம்பளையில் வந்து கல்யாணம் செஞ்சால் உண்மையிலேயே வாழ்க்கை இப்படி தான் போகும். இப்போ இதால் வந்து பாதிக்கப்பட போகிற வந்து அக்காட வாழ்க்கை மட்டும் இல்லை, இப்போ உங்களோட வாழ்க்கை பாதித்தாலும் ஒரு வகைக்கு பரவாயில்லை. ஏன்டா நீங்களாக தேடிக்கொண்ட செல்வம் தான் அது. ஆனால் உங்களால் வந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுறது தான் அனுமதிக்க முடியாத உண்டு. ஏன்னா அவங்க இப்போ அந்த பிள்ளையை காட்டுங்க ஒருக்கா. இந்தா தங்கச்சி சாப்பிட்டீங்களா காலமே? சாப்பிடலையா? ஏன் இங்கே வாங்க. காலையில் சாப்பிடலையா நீங்கள்? ஏன் சமைக்கலையா? காலமாக சாப்பிடலையாக்கா? சமையல் செய்யலையா? இல்லை. இப்போ என்ன நேரம்? இப்போ 1 மணி ஆகிட்டுதுண்ணா. இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க. சோறு சமைச்சிங்க இனிதான் சாப்பிட போறீங்க. உங்களுக்கு பசிக்கலையாம்மா? பசிக்கலையா? பழகிட்டு தானே ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போகுதாக்கா? இருந்தால் கொடுப்பேன், இல்லாட்டி ஆளை வந்து பக்கத்து எங்கேயும் மக்காக்கள் தங்கச்சியால் விட்டு அங்கே எங்களோட சொந்தக்கார அங்கே போய் நிற்கிறவ அங்கே சாப்பிடாத அங்கே. அப்போ அங்கே என்ன போய் சாப்பிட்டுக்கலாமே? வகுப்பு போகிறதுக்காண்டி வந்த காலையில் மகளும் சாப்பிடாங்களா வகுப்பு போயிட்டா? அப்போ இப்படி வந்து போய் கொண்டு வந்தாக்க அவங்களோட உடம்புக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. இந்த பிள்ளைகள் இன்னும் முக்கியமாக வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல போஷாக்கு உணவுகள் வேணும்.
இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து போஷாக்காக கொடுக்க தேவையில்லை, நாளாந்தம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தாலே ஓகே. இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லக்குள்ள வந்து கஷ்டம் தானேக்கா. இப்போ நாங்கள் கேட்குறோம் வந்து சரி, இப்போ இந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் என்ன மாதிரி மாற்றலாம் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை இப்போ சரி, இப்போ நாங்கள் என்ன உதவி வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்து எனக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் கட்டாயம், கோயிலில் தானே எடுத்து குடிக்கிறேன். குடிக்கிற தண்ணி வேணும்னு சொன்னால் இங்கே அந்த டேப் லைன் இல்லையாக்கா? இருக்குதான், இன்னும் ஆக்கள் கொடுக்காங்களோ தெரியாது, அடுக்கல. இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இல்லையா? இல்லை ஏன் இருக்குத்தானே? இல்லை இந்த இதால் போகுதான், ஆக்கள் எடுக்கல, இல்லாட்டி கிணறு இருக்குதானே, அதில் இருந்தால் அவங்க எடுக்க. அப்போ இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சு தரணும்? லைன் தண்ணி எடுக்கலாம் தான். இல்லை அதுக்கு காசு கட்டணுமா? சரி கட்டணும். இல்லை காசு கட்டி தான் எடுக்கணும். இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா வந்து கொடுக்குறாங்களோ சரியான்னு சொல்லி, அப்போ நீங்கள் இருக்கா கொடுப்பாங்க, அதை விசாரிச்சு பாருங்க. சரி தானே, என்ன மாதிரி எவ்வளோ இருந்தால் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். வேறு உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? விராந்தையை கட்டி தரணும், ஒரு இடவசதி. விராந்தைன்னு இல்லை முன்னுக்கா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டெம்பரரியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கலட்டிட்டு பெர்மனெண்ட்டாக முன்னுக்கு போட்டு சொல்கிறீங்களா? எனக்கு வடிவா செஞ்சு தண்ணி வாரதா நாங்கள் இப்படி போட்டு தூவணும். சரி, இப்போ இதால் வந்துட்டு ஒளி கொண்டு இருக்குது, அது உங்களுக்கு பிரச்சனை தான் இல்லைன்னு இல்லைங்க. இதை பார்த்தா வந்து தெரியும். ஆனால் என்னன்னு சொன்னேன், இப்போ இதை வந்து நாங்கள் செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும்? மற்ற பிரச்சனைகளை விட எனக்கு இல்லை ஏன்னு சொன்னால், இப்போ பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கணும் தானே, பிள்ளைகிட்ட படிப்புக்கு வந்துட்டு சில காசு இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க தானே. இப்போ இது வந்து செஞ்சு தரணும். எனக்கு ஒன்று கொண்டுக்குமே வசதி இல்லை, இதாக நிம்மதி அப்படி இருக்கிறது கூட ஒன்று வழி இல்லாமல் இருக்குது. தங்கச்சி சொல்லுங்க, பிள்ளைக்கு என்ன செஞ்சிடறோம்? சொல்லுங்க அவன் என்ன செஞ்சிடறவன் சொல்லுங்க. அவன் மகள் என்ன மாதிரி என்ன பிளானில் இருக்கிற நீ கோயில் முடிச்சுட்டு? தையல் கோர்ஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி. சரி, இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த முன்கூட்டை நாங்கள் உங்களுக்கு இறக்கி தரலாம், அது வேறு பிரச்சனை. நாங்கள் இப்போ இதை இறக்கி தந்தாலும் உங்களோட கஷ்டமாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த கஷ்டத்தை மாற்றுறதுக்கு என்ன வழி செய்யலாம்? அந்த கடை எனக்கு அதை வச்சு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல். சரி, என்ன சொன்னால் அந்த கடைக்குள்ளே வந்து என்ன செஞ்சால் நீங்கள் ஒரு நாளாந்து ஒரு 500-1000 ரூபா உழையக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு? காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு, அந்த வடையில் இப்போ ஒரு லாபம் இல்லை, வடையில் லாபம் இல்லை, தேங்காய் எல்லாம் விலை குடித்து அது நட்ட மாதிரி. காலை சாப்பாடு இரவு சாப்பாடு செஞ்சு உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்களா ஆக்கள்? இந்த பிஸ்னஸ் போகுமா? காலை இரவு சாப்பாடு வேண்டுவாங்க. இல்லை என்னண்டா, இப்போ வந்து நாங்கள் ஒரு விஷயம் செய்யக்குள்ளே வந்ததால் பலன் வேணும் தானேக்கா. வேறு செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ மேலே வந்து இப்போ நீங்கள் இளமாலையாக இருக்கிறதால வந்து நாங்கள் மாதாந்தம் உதவி செய்யுங்க அந்த மாதிரி வந்து ஒரு தடையும் கேட்கலாம். அது இருந்தாலும் வந்து இப்போ 2 பிள்ளைகளும் வந்து படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து மூத்த பிள்ளை வந்து O level படிக்கிறாங்க, தங்கச்சி வந்துட்டு 5ஆம் ஆண்டு படிக்கிறாங்களாம். அப்போ அவங்களோட படிப்புக்குனாலும் ஒரு மாதம் ஒரு 5000 10,000 வந்து இவங்களுக்கு இருந்தால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு தான் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த கடையில் அந்த விற்கிற வடையாலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வருமானம் வராது அப்படின்ற மாதிரி அக்கா சொல்கிறாங்க. அதே டைம் வந்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சாலும் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான். வேறு என்ன நீங்கள் எதுவும் ஐடியா வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி செஞ்சால் நான் ஒரு 500-1000 உழைப்பேன் இந்த மாதிரி அப்படி செய்கிறதுக்கு காசு தானே வேணும். அதுதான் இப்போ நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். நீங்கள் அதை கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கோழி வளர்த்து இல்லாட்டி ஆடு மாடு அப்படி எதுவும் ஐடியா இருக்கு? இவ்வளோ கஷ்டமோ எக்ஸிடென்ட் பட்டு ரெண்டு போடுங்க வெளியில் போனால் மற்ற ஆக்கள் ஏசுவாங்க பக்கத்துல எல்லாம். இவ்வளோ கோழி வளர்க்குற சிக்கல், ஆடு மாடு அந்த மாதிரி விற்கிறது, ஆடு மாடு வளர்க்க அதுவும் கஷ்டம் என்ன. அப்போ வேறு என்ன உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லையா? இப்போ நார்மலாக வந்து இப்போ எனக்கு வந்து சொன்னால் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், வாழ்க்கையில் இந்த மாதிரி அடுத்தடுத்து போகலாம், இந்த மாதிரி கொஞ்சம் காசு வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லையா? இல்லை இப்போ காசு பணம் முதலீடு இல்லைன்றதை விடுங்க, அதை நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு தருவோம் தானே. உங்களோட ஐடியா இருக்குதா? ஐடியா என்னடா, இந்த கடைக்குள்ள மரக்கறி இந்த சோழன் அதுகள் வர விற்கலாம், திராசுபடி இல்லாமட்டு காசு கூடையாமட்டு சொன்னாங்க. கருவாடை அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியா சொன்னால் வந்து இப்போ மெயின் ரோட்டில் வந்து அக்காட கடை இருக்குது. அதால் வந்து நாங்கள் அந்த கடையை வந்து ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கடையால் நீங்கள் ஒரு உழையக்கூடிய மாதிரி நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு மரக்கறி எடுத்து விற்கலாம். ஒரு சைக்கிள் நிற்குதா? அப்போ எங்கே இருந்தெல்லாம் எடுப்பீங்க? களுவாஞ்சிக்குடிக்கு போயிட்டாங்க போகணும்னு சொன்னால் அதுக்கு இப்போ களுவாஞ்சிக்குடிக்குள்ளே பக்கத்தானே, பெரிய தூரம் வண்டி இல்லையே. உங்களுக்கு சைக்கிள் ஒன்று இருந்தாலும் நல்ல மேனே. இப்போ உங்களோட தேவைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் தான் சொல்லணுமாக்கா. சரி, அப்போ வந்து அக்காண்ட இந்த கடையை வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அக்காவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ நான் வந்து அதுக்கான ஒரு கொஞ்சம் காசு வந்து தாரேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வந்து ஒரு 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 கிழமை கண்டாலும் படிவாக சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு கொஞ்சம் சாமான் வாங்கி வந்து வைங்கக்கா.
பட் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சப்பாத்து வாங்கி கொடுங்க. சரி தானே, ஃபஸ்ட்டுக்கு ஒரு சப்பாத்து வாங்கி கொடுங்க. மிச்ச காசில் வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி தானே, ஒரு மிளக்கறியோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொஞ்சம் போட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படி போகுது. நார்மலாக இப்போ எவ்வளோ இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? கையில் ஒரு கொஞ்சம் எவ்வளோ இருந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு 20,000 தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே, அப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் தாரேன். 20,000 போட்டு அந்த கடையை ரன் பண்ணுவோம். மற்ற பிள்ளைக்கு ஒரு சப்பாத்து சாப்பாடு கொஞ்சம் சாமான் வாங்கி வைங்க. சரி தானே, நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த அக்காங்கள்ட்ட கேட்ட உதவி வந்து இந்த முன்னுக்கு ஒரு செட் ஒன்று இறக்கி தர சொல்லின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இதில் தான் வச்சு சமைக்கிறாங்க. இவங்களுக்கு குசினி அதெல்லாம் இல்லை. லைக் வந்து இது வந்து கேட்குறது அவங்க ஒரு குசினி கேட்குறதுக்கு சமன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒழுக்கு இல்லாமல் இடத்துலேருந்து சமைச்சு சாப்பிடணும் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. நான் நினைக்கையில் வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாதிரிக்கு முடியும் நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக போடுறேன்டா. அது போக வந்து முன்னுக்கு கடையை வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க, வந்து வருமானம் மூலமாக அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி. ஸோ வந்து நாங்கள் இந்த 2 விஷயத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற வச்சு நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அக்கா. சரி தானே, ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்ததுக்கமே அக்காவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போவோம். அது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரியா, என்னங்கக்கா இதில் ஒரு கொஞ்சம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க எவ்வளோ இருக்குண்டு மகள்கிட்ட கொடுங்க. முன்னிட்டு பார்ப்போம் இருக்கா மகள் என்னங்க பார்ப்போம். பார்ப்போம் கெட்டிக்காரி என்ன மாதிரி பார்ப்போம் இருக்கலாம். அச்சா காலம் சாப்பிடையும் இல்லை தானே. ம், முப்பது இருக்குது என்ன? சரி, ஓகே, கட்டிக்காரு. சந்தோஷமாக்கா? ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து இதை வந்து தந்தது யார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுடைய வீடியோக்கள் பார்க்குறீங்கக்கா. இது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட காசில் வந்து தாரதில்லை, எங்களுக்கு வந்துட்டு அனுப்புகிறத நாங்கள் வந்து உண்மையிலே கஷ்டமானவங்களுக்கு வந்து தேடி வந்து கொடுப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து 30,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்துட்டு கொடுங்க கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்து அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 274. சரி தானே, அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அக்கா? இந்த உதவி செஞ்ச அம்மாவுக்கு கோடி புண்ணியம் மாமன்ட்டு சொல்லுங்கள். எங்களை போல கஷ்டப்பட்டாங்க உதவி செஞ்சதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அவங்க உங்களுக்கு தெரியும் தானேக்கா, இப்போ வந்து ஒரு 150 ரூபா தான் நீங்கள் செலவுக்கு இப்போ வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 500,000 காசு கூட வந்து நீங்கள் பக்கத்தை யார்கிட்ட கேட்டாலும் மாற்றி தர மாட்டாங்க. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வந்து உங்களையும் என்னையும் வந்து யாருன்றே தெரியாதவங்க வந்துட்டு என்னையே நம்பி அனுப்புகிறாங்க. நான் வந்து உங்களை நம்பி தரேன். ஸோ நீங்கள் வந்து அதை நல்ல மாதிரி பயன்படுத்தணும். நாங்கள் இங்கே தான் நிற்போம். இன்னொரு 4-5 நாளில் நான் இதால் போகும்போது நான் கண்டிப்பாக வருவேன் உங்கள்கிட்ட. ஸோ வரும்போது நீங்கள் இதை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொள்ளணும். சரி, நான் பயன்படுத்தி இருக்கணும். கொண்டு வந்து பிள்ளைக்கு சப்பாத்து வாங்கி கொடுத்துருக்கோங்க. கட்டாயம் மற்ற வந்து கடை வந்து கொஞ்சம் நேரம் ரன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வடையை பற்றி வந்து கூட போட்டு ரன் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இப்போ மிளக்கறி விலையாக போகுதானே, உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களோட புத்தியை பயன்படுத்தி ஒரு அளவான மிளக்கறி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரி தானே, அங்கே மூலையிலேயும் பார்த்தேன் ஒரு மிளக்கறி கடை ஒன்று இருக்குது. அப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எது வந்து சக்ஸஸ் ஆகுன்றதை பார்த்து நாங்கள் ஆடுறதா பார்ப்போம். சரியா, ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த ஜெர்மன் அம்மா உங்களுக்குமே வந்து நான் என் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து இவங்க பயங்கரமான கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் இவங்களோட நிலைமையிலேருந்து பார்த்தா வந்து தெரியும். எல்லாருமே வந்து இப்போ கணவன் மனைவி என்றப்போ வந்து கண்டிப்பாக வந்து நேசமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நேசத்தின் அடிப்படையில் வந்து அக்காவும் ஒரு சில கடன்பட்டு வந்து சில காரியங்களை செஞ்சுருக்காங்க. அதை வந்து அவர் டோட்டலாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ 3வது கல்யாணம் வந்து கட்டி போயிட்டாரா நினைக்கிறேன். வந்து அவர் இருக்கும் காலம் வரைக்கும் எத்தனை கல்யாணம் கட்டுவார் எனக்குன்னு சொன்னால் தெரியல. ஓகே, அது வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட. இருந்தாலும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களை நம்பி வரவங்கள சரி தானே வந்து நீங்கள் கல்யாணம் கட்டாத வரைக்கும் ஓகே, நீங்கள் கட்டிட்டீங்க உங்களுக்குன்னு சொல்லி பிள்ளையும் பிறந்துட்டுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை நம்பி வந்தவங்கள நீங்கள் கடைசி வரைக்கும் வந்துட்டு கைவிடாமல் பார்க்கணும். சரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களால் உருவாகின பிள்ளைகளை பார்க்க தவறுனா வேறு யார் பார்ப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். வந்து உண்மையிலே வந்து இவங்களோட நிலைமை இப்படியே போகுமாக இருந்தால் வந்து கூடிய சீக்கிரமே வந்து இவங்க ஏதாவது ஒரு பிள்ளையான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க சாப்பிடாமல் இருந்தே வந்து வர்த்தகாரம் ஆகிடுவாங்க. ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம்க்கா. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். சரி தானே, ஓகே. சந்தோஷமாக தங்கச்சியா? கொஞ்சம் கதைக்கணுமே என்ன, சந்தோஷமாக இருக்கணும். சரியா, வடிவா நீங்கள் வந்து இது கொஞ்சம் சாமான் வாங்கி போட்டு வைங்க.
சமைச்சு சாப்பிட பாருங்கக்கா. நாங்கள் மறுபடியும் வருவோம், இன்னொரு 1 வீக்குக்குள்ளே வருவோம். கண்டிப்பாக அவங்களுடைய உறவுகள் வந்துட்டு உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோவை நிறைவு செஞ்சு கொள்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.